வணக்கம் அன்பு நண்பர்களே. களம் இறங்குறார் விஜயதரணி. அடுத்தது என்ன, பாஜக என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தோட விளவங்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியினுடைய எம்எல்ஏவா 3வது முறையா ஹாட்ரிக் வெற்றி பெற்றவர் தான் விஜயதரணி. விஜயதரணி அந்த தொகுதிக்குள்ள தொடர்ந்து வெற்றி பெறதுக்கு காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதிக்குள்ள ரொம்ப வலுவா இருக்கிறது ஒரு காரணம். இப்படியான காலகட்டத்துல விஜயதரணி அவர்கள் தொடர்ந்து தனக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கான வாய்ப்பை தரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கிட்ட நீண்ட காலமா கோரிக்கை விடுத்து வந்தாங்க. ஆனா அந்த கோரிக்கை தொடர்ந்து கிடப்புல கடந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டே வந்துச்சு. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தா தனக்கு தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு வந்தாங்க. ஆனா அதுவும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவி செல்வ பெருந்தகை வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி அவர்களுக்கு முன்வரிசையில இருக்கை தரணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையும் அவர் தொடர்ந்து வைத்து வந்தார். முன்வரிசையில இருக்க வேணும் அப்படின்னாலே அவர் சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் குழுவினுடைய தலைவராகவும் வேணும் அப்படிங்கறதுடைய கோரிக்கை தான் அது. ஆனா அந்த பதவியும் கூட அந்த பொறுப்புல இருந்த செல்வ பெருந்தகை மாநில தலைவர் பதவிக்கு போன பின்பு அவரோட ஜூனியரான, அதாவது விஜயதரணி அவர்களோட ஜூனியரான கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டுச்சு. இதனாலெல்லாம் ஏற்பட்ட அதிருப்தியில பாஜக பக்கம் நகர்ந்திருந்தாங்க விஜயதரணி. விஜயதரணி பாஜக பக்கம் நகர்ந்ததை தொடர்ந்து தன்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்திருந்தாங்க. அங்க ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்நிலையில தான் பாஜக சார்பில் வேட்பாளர் ரேஸ்ல நிச்சயமா விஜயதரணி அவர்களுடைய பெயர் பட்டியலும் இடம்பெறும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல மிக முக்கியமான பொறுப்புகள்ல ஒன்றான சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து பாஜக சேர்ந்தவர் விஜயதரணி. அதனால அவர் எப்படியும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா விஜயதரணி அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படல. இந்நிலையில தான் பாஜக சார்பில் விளவங்கோடு, அதாவது விஜயதரணி அவர்கள் வகித்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்த அந்த விளவங்கோடு தொகுதிக்கும் பாஜகவினுடைய வேட்பாளராக நந்தினி அப்படிங்கிற பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. சோ விஜயதரணி அவர்களுக்கு எம்பி ஆகணும் அப்படிங்கக்கூடிய கனவோட எம்எல்ஏ அப்படிங்கக்கூடிய இருந்த இடமும் காலியாயிருக்கு. சோ இப்ப என்ன ஆகும், விஜயதரணி அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன ஆகும், அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியும் வினாவும் பலதரப்பட்ட மக்கள் கிட்டையும் இருந்துச்சு. இந்நிலையில தான் விஜயதரணி அவர்கள் மிக முக்கியமான சில காய் நகர்த்தல்களுக்கு தன்னை உட்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில விஜயதரணி அவர்களை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழகம் முழுவதும் பாஜக ஒரு பிரச்சாரத்திற்கான முகமா பயன்படுத்த இருக்கான். என்ன விஷயம் அதுல சொல்றாங்கன்னா, பாஜகவினுடைய மிக முக்கிய முகங்களாக இருக்கக்கூடிய ஒரு கன்னியாகுமரியில எடுத்துக்கிட்டா ஒரு பொன் ராதாகிருஷ்ணனா இருக்கலாம், அண்ணாமலையா இருக்கலாம், நயினார் நாகேந்திரனா இருக்கலாம், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே இப்போ வேட்பாளராக களமிறங்கி இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே அவங்கவுங்க தொகுதிக்குள்ள கடுமையான உழைப்பை செலுத்த இருக்காங்க. சோ பாஜகவுக்கு தமிழக தலைமைக்கு தமிழகம் முழுவதும் தெரிந்த மீடியாக்கள் அடிக்கடி பேசக்கூடிய அல்லது முகம் தெரிந்த, முகம் அதிகமாக மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட நபர் தேவை அப்படிங்கிறதுனால விஜயதரணி அவர்களை அதற்காக பயன்படுத்துறதுக்காக சில வியூகங்கள் பாஜக சார்பில் வகுக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அதுல மிக முக்கியமா விஜயதரணியை வருகிற 31ஆம் தேதியிலிருந்து முழுக்க பிரச்சார களத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்க சொல்லியிருக்காங்களா பாஜக தலைமை. அதுலயும் வரக்கூடிய 31ஆம் தேதி விஜயதரணி அவர்களுடைய சொந்த மாவட்டமான கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் மத்திய அமைச்சர், கன்னியாகுமரியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் பாஜகவினுடைய, அவர்கிட்ட முதல் முறையாக 31ஆம் தேதி அவர் அன்று முதல் தான் வாகன பிரச்சாரத்தை தொடங்குறார். அன்றைய நாள்ல அந்த பிரச்சாரத்துல உடன் இருக்குமாறும் உடன் பயணிக்குமாறும் விஜயதரணிக்கு அசைன்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயதரணிக்கு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் போய் அங்கு பாஜகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நந்தினிக்காக திறந்த வேன்ல பிரச்சாரம் செய்வதற்கான பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கான். இது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் முக்கிய பிரமுகர்களுடைய தொகுதிகள்ல ஒரு முகம் தெரிந்தவர் அப்படிங்கக்கூடிய முறையில எல்லா தொகுதிகளிலுமே பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வழிகாட்டியையும் பாஜக தலைமை வழங்கியிருக்கான். அந்த வகையில் வருகிற 31ஆம் தேதி பிரச்சார களத்துல இறங்க இருக்காரா விஜயதரணி. எதா இருந்தாலும் ஒரு எம்பி கனவோட எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியை விட்டுட்டு வந்த விஜயதரணிய பாஜக சரியா பயன்படுத்திக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பு தரல, அவங்களை ஏமாத்திட்டாங்க அல்லது அவங்களை கலத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் முகாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம விஜயதரணி கிட்டேயே பேசியிருந்தோம். விஜயதரணி அவர்களே தொடர்பு கொண்டு பேசணும். நீங்க இப்படியான பிரதிநிதித்துவம் உங்களுக்கு எதுவுமே தரலையே அப்படின்னு கேட்டா அழகா ஒரு வார்த்தை பதிலுக்கு சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சிய மாதிரி இல்ல பாஜக, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி தான் பாஜக. இந்த கட்சியில சேர்ந்த உடனே கொஞ்சம் பொறுமை வேணும், நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், கட்சியில இப்ப முழுக்க நான் பிரச்சாரத்துக்கு போக போறேன், முதல் கட்டமா பிரச்சாரத்துக்கு நான் பயன்பட போறேன்,
இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பகிர்ந்தாங்க. காங்கிரஸில் இருக்கிற பொழுது நான் முழுக்க ஒரு குற்றச்சாட்டை சொன்னேன், பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தல, பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு தான் நான் தொடர்ந்து பேசிட்டு வந்தேன். இன்னைக்கு நீங்க விளவங்கோட கவனிச்சீங்களா அப்படின்னு விஜயதரணி கேட்டாங்க. அப்படி என்ன மேடம் விஷயம் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அந்த விளவங்கோட நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா அங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு பெண் வேட்பாளராக்கப்பட்டிருக்கிறார். தாரகை கத்பட் என்கிற பெண் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக எல்லாம் இருந்தவர். முன்னாள் அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சராக காமராஜர் அமைச்சரவையில் இருந்த லூர்தமால் சைமன் அவர்களுடைய பேத்தி, அவர் ஒரு பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் ராணி என்கிற ஒரு பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் அதிமுகவுல மகளிர் அணியில மாநில அளவிலான பொறுப்புல இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சேவியர் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மனைவி, சேவியர் குமார் ரொம்பவே பிரபலம். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு தேவாலயத்துல கணக்கு கேட்டதுனால பங்கு தந்தை, அதாவது கொடூரமான ஒரு பங்கு தந்தை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளராக இருந்தவர், இப்படிப்பட்டவர்களால் அடித்தே கொலை செய்யப்பட்ட சேவியர் குமாரினுடைய மனைவி, அவரும் ஒரு பெண். அவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான். பாஜகவை பொறுத்தவரை நந்தினி என்கிற பெண் வேட்பாளரை களமிறக்கியிருக்கிறார். இதெல்லாம் சுட்டிக்காட்டின விஜயதரணி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு பெண்ணாக அந்த தொகுதியில நான் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டேன், பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தல அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை தான் நான் சொல்லி வெளியேறியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த தொகுதியில பிரதான கட்சிகள் 4மே பெண் வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க. இதை தவிர வேற என்ன வேணும், எனக்கு அந்த வகையில ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்கிற ஒரு தகவலையும் பகிர்ந்து கொண்ட விஜயதரணி அவர்கள் வருகின்ற 31ஆம் தேதியிலிருந்து முழுக்க பிரச்சார வாகனத்தில் பயணித்து பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருப்பதாக கூறியிருக்கிறார். இது பாஜகவுக்கு பலம் சேர்க்க போகிறதா அல்லது விஜயதரனுடைய அரசியல் கேரியர்ல இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்க போதா அப்படிங்கறத பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.